ஆர்ட்டோட மினி மார்ட்டில் காட்டுறாங்க. இன்னைக்கு 12 வந்தா நியூ இயர். ஸோ அதனால அங்கே சேல்ஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் வர நம்ம ஆர்ட் வந்து வச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்ட் வந்து ஒரு ஃபில் பண்ண சொல்லி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்திருக்கா போல். அப்புறம் நம்ம ஆர்ட் வந்து பாரு இது உங்கள் நியூ ஹேர் ஸ்டைலா, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயினுமே சிரிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டையுமே கொடுக்குறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயுமே 10 இருக்கு. அப்போது ஆர்ட் வந்து இதில் என்ன எல்லாமே ஃபுல் மார்க்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின், ஆமாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற விதம், நீ பஞ்சுவாலிட்டி எல்லாத்துலேயுமே 10 மார்க்ஸ் தான். பட் நான் வந்து இன்னுமே டோனவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஆர்ட்க்கு ஃபேஸே சுருங்கி போயிடுது. அப்போது ஹீரோயின் வந்து நான் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஸோ மேலே எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வராது ஆர்ட். நீ வந்து என்னை லவ் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகாத, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஆர்ட்டுக்குமே புரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் இன்னுமே நம்ம ஹீரோ தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுமே நான் எதுவும் நினச்சிக்கல பேம் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் இங்கே நம்ம டினோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கான், பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அங்கே ஆர்ட் வந்துட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டோனவன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போது ஹீரோ பார்த்துட்டு நான் உன்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, நீ ஏன் பேமை லீவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ அதுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஆர்ட் வந்து சரி ஓகே இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம், உன் ஃபேஸில் நான் ஒரு பஞ்ச் பண்ணிட்டேன்னா நான் கேட்குற கொஷினுக்குலாம் நீ ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோவுமே சரி ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்ட்க்கு சரியாக ஃபைட்லாம் வராதுல்ல, ஸோ அவன் ஒரு இதாக பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறான். அப்போது அவன் கிக் பண்ண வரும்போது ஹீரோ அவன் காலை பிடிச்சி கீழே போட்டு விட்டுறான். அப்போது நம்ம ஆர்ட் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லும் போது டோனவன் உட்காந்துட்டு உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஆர்ட் வந்து ஃபேஸில் கொஞ்சம் பஞ்ச் பண்ணிடுறான். அப்போது ஹீரோ எனக்கு தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்போது நம்ம ஆர்ட் வந்து இப்போ உன் ஃபேஸில் நான் பஞ்ச் பண்ணிட்டேன் சொல்லு, நீ ஏன் பேமை லீவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ வந்து அப்போது அவள் ஜெயிலில் போனால அந்த ரிங்கை எடுத்ததுக்கு அதுக்கான எவிடன்ஸ் ஜெசிகா கிட்ட தான் இருந்துச்சு. அவள் தான் சொன்னான் இப்போ நான் பேமை காப்பாற்றணுன்னா அதுக்கப்புறம் நீ பேம் கூட இன்வால்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நான் அவளை காப்பாற்றுறதுக்காக தான் அவளை லெஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஆர்ட் நீ என்ன பைத்தியம் மாதிரி பண்ணியிருக்க, இத்தனை மாதம் அவள் இவ்வளோ கஷ்டப்பட எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் என் வேர்ட்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணணும், நான் ஜெசிகா கிட்ட அப்படி தானே சொன்னேன், அதனால தான் நம்ம எவிடன்ஸை காமிச்சா, அதுக்கப்புறம் அவள் ஏதாச்சும் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் அப்போ நீ வேர்ட்ஸ் வந்து கீப் அப் பண்ணுறியா, சரி ஓகே பேம் கிட்ட நீ என்ன சொன்ன, எந்த சுச்சுவேஷன் லீவ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் லீவ் பண்ண, இதான் நீ வேர்ட்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணுறதா, நீ நல்லா யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஹீரோக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவன் வந்து அன்னைக்கு அவன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்தான்ல, ஸோ அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகவே இருக்கான். அப்புறம் இங்கே ஜெசிகாவை காட்டுறாங்க. அவள் பெரிய மாடல் ஆகிட்டா. அந்த டாவோட கம்பெனி வந்து டெஸ்டாய் ஆச்சுல, ஸோ அதனால ஜெசிகா பெரிய மாடல் ஆகிட்டா. அவள் வந்து அங்கே ஆட்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஷெட்யூல் முடிஞ்சிருது. அவள் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா யாருக்காகவோ. அப்போது யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அப்போது ஹீரோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியிலே இல்லை போகலாம், வந்து மாடலாகவே இப்போ இல்லை. அப்புறம் ஜெசிகா கிட்ட நம்ம ஹீரோ வந்து நீ சொன்னதை கேட்டுட்டு நான் இத்தனை மாதம் நான் பேம் கூட பேசலை, பட் அந்த வேர்ட்ஸ்லாம் நான் திரும்ப எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன், நீ அதுக்காக கைமாறா என்ன செய்யணுமோ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஜெசிகா வந்து நீ என்ன வேணாலும் செய்வியா, அப்போது எனக்காக நீ ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வரா. அப்போது டோனவன் வந்து நீ நினைக்கிறது மட்டும் என்னால் முடியாது, ஆல்ரெடி நான் பேம் வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ அவளுக்காக நான் துரோகம் பண்ண முடியாது, ப்ளீஸ் ஜெசிகா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜெசிகாவுமே சரி இப்போ நீ மாடலும் கிடையாது, எனக்கு ஒன்று தேவையே கிடையாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். அப்போது நம்ம ஜெசிகா அழுதுகிட்டே என்கிட்ட இல்லாத அந்த ஜங்க் ஃபுட் கிட்டே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வயிறா. அவள் ரொம்ப அழுகிறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஜெசிகாவை மீட் பண்ண ஆர்ட் வந்திருப்பான் போல். அப்போது ஜெசிகா கிட்ட ஆர்ட் போகணுன்னு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஆர்ட் வந்து நான் பேமோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது, இன்றைக்கெல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது நம்ம ஆர்ட் வந்து நீ சொன்னது எல்லாமே தெரியும், நீ சொன்னது தான் டோனவன் வந்து பேமை பிரேக்கப் பண்ணான்னு தெரியும், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ வந்து ஒருத்தவங்களை முன்னாடி லவ் பண்ணனா அவங்க இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னால் நீ விட்டணும், அவங்க நீ இப்படியே ஃபோர்ஸ் பண்ணுவா
அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஜெசிகா வந்து அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ என்ன ஈஸியாக சொல்கிறியே, அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அவனுக்காக எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டே தெரியுமா, பட் லாஸ்ட்டாக எனக்கு கிடச்சது அவன் என்னை இக்னோர் பண்ணது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆட் வந்து அப்போது அவங்களுக்கு பிடிக்கலாட்டி நீ விலகிக்கணும், அவங்களுக்கு ஒரு குட் லைஃப்பை பார்த்து தான் கொடுக்கணும், இந்த மாதிரி அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுவியா? ஆக்சுவலாக எனக்கு தெரியுமா, நான் பேமை அவ்வளோ லவ் பண்ணேன், பட் அவள் வந்து டோனவனை லவ் பண்ணுறா, இப்போது நான் வந்து அவங்கள சேர்த்து வைக்க தான் பார்த்துட்ருக்கேன், அப்போது நீ எப்படி இருக்கணும், நீ யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது ஜெசிகா வந்து அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அழுகிறா, அவளுமே திருந்துட்டா போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலில் சேர்ந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நியூ இயர்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கா. அவங்களாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து டோனவனை பற்றி யோசிச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்காத, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா. பட் ஹீரோ வந்து நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியலை, அவளுமே உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ வந்து எதனால அவன் பிரேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகாவை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்போது ஹீரோயின் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது ஹீரோயின் நீ எப்போவுமே என் மேலே கோவமாக தான் இருக்கியா, சரி ஓகே அதை விடு, டிக்கெட்லாம் காமிச்சிட்டு நான் திரும்ப நியூயார்க் போகிறேன், நான் உன் கூட இருக்கட்டுமா இல்லை நியூயார்க் போட்டுமா, நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது, இப்போ தான் வந்தான் திரும்ப விட்டுட்டு போக போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவன் வழியில் என்னை ரொம்பவே லவ் பண்ணுற என் பாட்டி தாத்தா இருக்காங்க, நான் லாஸ்ட் இயர் நியூ இயர் யார் கூட கொண்டாடணும்னு நினச்சேனோ அவங்க திடீர்னு வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க, ஸோ இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஹீரோ கிட்ட நான் வந்து உன் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தேனோ அதெல்லாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக இல்லை, அப்புறம் நீ 10 மாதம் கழிச்சு இப்போ தான் என்னை பார்க்க வந்திருக்க, பட் திரும்ப வந்துட்டு நான் என்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கிழிச்சி போட்டுறா. நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு. அவன் எந்திரிச்சிட்டு நான் எப்போவுமே என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னை விட்டுட்டு போயிடாத என் கூட இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ வந்து ஆக்சுவலி அந்த டிக்கெட் உண்மையே கிடையாது, சும்மா நானாக எழுதி வச்ச டிக்கெட் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயின்மே சிரிச்சிட்டு இருக்கா, அவள் ரொம்பவே அழுகிறா. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி நிற்கிறா. அப்போ ஆட் வந்து பயந்து போயிட்டு பேம் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் ஆட், ஒன்றால் தான் இப்போ நான் திரும்ப ரீகெயின் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே, சொல்லப்போனால் உன் மினிமார்ட் வந்து எல்லாமே வச்சுருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஆட்க்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, பட் ஒரு பக்கம் பேம் இல்லைன்னு ஒரு சேடாகவுமே இருக்குது. பட் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டேறேன். அப்போது ஹீரோயின் சரி ஓகே நான் வெளியில் போகிறேன், நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்போது ஆட் வந்து அங்கே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் போயிட்டு இருங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம ஆட்டோட ஃப்ரெண்டு தான் போல், அவளோட பேர் சாய். அப்போது அவள் வந்து என்ன நீ இங்கே இருக்க ஆட் அப்படின்னு கேட்கும்போது சாய் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவள் வந்து நான் 2 days தான் ஆச்சு இங்கே வந்து, சரி ஓகே உன் ஸ்டடீஸில் இன்ஜினியரிங் பண்ணி இன்னும் நீ மினிமார்ட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வெளியே நின்று பார்த்து இதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்புறம் நான் அவனை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனோ அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அதெல்லாம் இல்லை நான் வந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும் போது ஒரு முக்கியமான மிஷன் இருக்குது நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்கும் போது உங்கள் தாத்தா கிட்டே போய் பெர்மிஷன் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கே வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகவே பயப்படுறா. அப்போது ஹீரோ ஒன்றும் இல்லை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நான் பேசுவதில் பேசினா அவர் ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் ரொம்ப டைட்டாக ஹீரோ கையை பிடிச்சிருக்கா. தாத்தா பார்த்துட்டு இந்த பையன் ஆட்டோட ஃபாரினர் ஃப்ரெண்ட் தானே, இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையுமே பார்க்குறாரு. அப்போது ஹீரோயின் வந்து இவங்க வந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தாத்தா நான் வந்து டோனவன், நான் வந்து பேமை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தாத்தா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், ஒன்றுமே சொல்லாமல் அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நம்ம வெளியில் போய் நிற்கலாமே, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ எதுக்கும் பயப்படாத என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவர் மேலே போயிட்டு கன்னெல்லாம் லோட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துட்டு என்னோட பேத்தி விட்டுட்டு ஒழுங்காக போயிடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகிற மாதிரி நிற்கிறாரு. நம்ம ஹீரோயின் தாத்தா ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவர் ஆனால் அப்படியே தான் வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பேத்தி நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாருமே வேகமாக ஓடி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா
அம்மாவுமே இப்போ வீட்டில் பேசிக்குவாங்க போல். அவங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, உன்ன மாதிரியே தான் இவளும் வந்துட்டா போல ஒரு ஃபாரினரை பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் அவன் வந்து விட்டுட்டு போயிடுவான், திரும்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு சீ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போகிறது. அப்போது அந்த குட்டி பையன் லூக் இருக்கான்ல, அவன் கண்ணை பிடிச்சிட்டு நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கான். எல்லாருமே லூக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் விட்டுரு, அது வந்து ஏதாச்சும் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் விடவே மாட்டேங்கிறான். அப்போது கன் வந்து ஷூட் ஆகிறது. அப்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்க்குறான், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை. இருக்காங்களா, அதாவது ஹீரோயினோட அம்மா, அவங்க மேலே தான் கன் ஷூட் ஆகிறது. அவங்களுக்கு ரொம்பவே வலிக்குது, அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு லூக் பயங்கரமாக அழுகிறான். தாத்தாக்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவர் எப்படி எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ண போச்சு, அம்மா இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அங்கே தாத்தாக்குமே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க சேஃபாக தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. பட் தாத்தாக்கு இன்னுமே கில்ட்டாகவே இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுது. அங்கே எந்திரிச்சிடுறாங்க. பக்கத்தில் பேம் தான் இருக்கா. அவங்க எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க நல்லா ஸ்டேபிளாக உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாரிம்மா என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது உங்கள் தாத்தாவோட டென்ஷனால் ஆச்சு, நீ ஒன்றால் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் அம்மா தான், ஸோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே நான் லவ் பண்ண மாட்டேங்கன்னு நினச்சேன், பட் எனக்கு தெரியுது உங்களுக்கு என் மேலே உண்மையான பாசம் இருக்கு, அம்மா நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா, ரொம்பவே அழுதுட்டுருக்கா. அப்போது அவங்க தாத்தா பாட்டி லூக் வந்துடுறாங்க. லூக் அம்மா கிட்டே வந்துட்டு, அம்மா உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்கும் போது, இல்லைடா ரொம்ப எனக்கு வலிக்கலை, நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி கண்ணை காமிக்கும் போது ஹீரோயின்மே சரி ஓகே நம்ம போய் அம்மாவுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கையும் பாட்டியை அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம தாத்தா மட்டும் அங்கே இருக்காரு. ஹீரோயின் உங்கள் அம்மா சைலண்ட்டாக இருக்கும் போது அவர் பக்கத்தில் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து ரொம்ப சாரிம்மா அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா, அப்புறம் ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஷ்யூ எடுத்துகிட்டு நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னை அப்போல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பா இப்போ தானே கேரிங்காக பேசுகிறாரு, ஸோ அதனால தான். இங்கே டோனவன் வந்து ஹீரோயின் கிட்ட அம்மா எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்காங்க, தாத்தா வந்து அம்மா கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது டோனவன் வந்து நான் எப்படியாச்சும் தாத்தா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து நம்ம எப்படியாச்சும் சேர்ந்துடலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்போது அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் தள்ளிக்கிறாங்க. அப்போது தாத்தா வந்து வேகமாக ஹீரோயின் கிட்டே போகிறாரு. ஹீரோயின் வந்து பாட்டிக்கிட்ட வந்துடுறான். அப்போது அவர் வந்து இவன் நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறல, அவனை ஹர்ட்லாம் பண்ணிட மாட்டான்ல, உனக்கு இதெல்லாம் ஷோர் தானே பேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின்மே டோனவனை பார்த்துட்டு ஓகே தாத்தா அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாத்தா அப்புறம் ஓகே உன் இஷ்டம், நான் வந்து உன்னை இதுலேருந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன், பட் ஒன்று உங்கள் அம்மா விட்டுட்டு போன மாதிரி மட்டும் நீ விட்டுட்டு போகிறாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஹீரோ பயங்கர ஹாப்பியில் இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. இதுதான் நம்ம சீரீஸோட லாஸ்ட் சீன். அங்கே ஷோரில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் ஆமாம் நீ தானே ஃபஸ்ட்டு பால்கனி வழியாக தப்பிச்சு என்னோட ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நீ என்னை லவ் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண வரும்போது இங்கே நிறைய பேர் இருக்காங்க சும்மா இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கில் செயின் மாட்டின மாதிரி கொடுக்குறான். அப்போது ஹீரோயின் இதை ஏன் என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது அவன் இதை வந்து நீ எனக்காக பத்திரமா வச்சுருக்கணும் இந்த லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இது உன் சிஸ்டர் கொடுத்தது தானே, என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இது இருக்காது, நல்ல பத்திரமா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ ஒருவேளை இது நானான்னு வச்சுக்கோ அப்படின்னு பத்திரமா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின்மே அதை வாங்கிக்கிறா. அப்போது ஹீரோ வந்து அந்த ரிங்கு நீ கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தா அது வேறு ஒரு ரிங், அதில் வந்து மை டியர் டோனவன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. அப்போது ஹீரோ அதை வாங்கிட்டு இந்த செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு
அவன் நீல் டவுன் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே அழுதுட்டே கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே ரிங்கெல்லாம் போட்டு விட்டுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அப்புறம் 2 பேரும் அங்கே தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.